நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கைக்காக உங்களை அன்போடு வரவேற்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நல்லாட்சி அரசை வீட்டுக்கு அனுப்புவதே எமது இலக்கு. ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையின் பின்னர் கோட்டா சூளுரை. வடக்கில் உள்ள இராணுவ சின்னங்கள் மக்களுக்கு பிரச்சனை இல்லை, மாறாக வடக்கு மாகாண முதலமைச்சருக்கு அது பாரிய பிரச்சனை, சாடுகிறார் அமைச்சர் ராஜித. இன்னும் 3 மாதங்களுக்குள் தேர்தல் என்கிறார் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா. ஈராக்கில் குண்டு தாக்குதல், இதுவரை 11 பேர் பலி. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பிம்ஸ்டெக் அரசு தலைவர்களின் உச்சி மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்கு நேபாளம் சென்றுள்ள ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பான வங்காள விரிகுடாவின் வாயில் என்று அழைக்கப்படும் பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக நேபாளம் பயணமாகியுள்ள ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று நண்பகல் கத்மண்டுவில் உள்ள தரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். ஜனாதிபதியை நேபாளத்தின் பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ஈஸ்வர் பொக்ரெல் உள்ளிட்ட விசேட பிரதிநிதிகள் குழுவினர் வரவேற்றனர். பூரண ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு வழங்கப்பட்டதுடன் இரு நாடுகளினதும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இந்த மாதம் 30 மற்றும் 31 திகதிகளில் நேபாளத்தின் தலைநகர் கத்மண்டுவில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டின் கருப்பொருள் சமாதானம், சுவிட்சம் மற்றும் பேண்தகு தன்மை வாய்ந்த வங்காள விரிகுடாவை நோக்கி என்பதாகும். எதிர்வரும் 31 திகதி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மாநாட்டில் உரையாற்றவுள்ளார். மாநாட்டுடன் இணைந்ததாக ஜனாதிபதி நேபாள பிரதமர் KP ஒலி மற்றும் நேபாள ஜனாதிபதி பிந்தியா தேவி பந்தாரி ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதுடன் இரு நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த 2 புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்படவுள்ளன. எதிர்வரும் 5ஆம் திகதி நாட்டு மக்களோடு இணைந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கைகளை தாம் மேற்கொள்வதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவை மற்றும் மெஹின்லங்கா விமான சேவைகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க ஜனாதிபதி ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இன்று கோட்டாபய ராஜபக்ஷ ஆஜராகியிருந்தார். விசாரணைகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே கோட்டாபய ராஜபக்ஷ இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஜனநாயகத்தை இல்லாமல் செய்த இந்த அரசு, அரசியல் ரீதியில் பழிவாங்கும் இந்த அரசு, நீதியை சரியாக நிலைநாட்டுவோம் என்று வந்து ஒரு குடும்பத்தை பழிவாங்கும் இந்த அரசு. இப்பொழுது எல்லா அமைச்சரும் சொல்கின்றார்கள், நாங்கள் எல்லோரும் ராஜபக்ஷ அவர்களுக்கு ஜம்பர் அணிவிப்போம் என்று. அமைச்சர்களுக்கு முடியுமா அதனை செய்ய? இவ்வாறான ஒரு அரசுக்கு எதிராக கைகோர்க்க வேண்டும் என்பதுதான் மக்களின் உரிமை. அதனால் தான் மக்கள் இன்று இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கைகோர்த்துள்ளார்கள். நானும் இந்த நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அழைப்பு விடுப்பது மட்டுமல்லாமல் எனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி நிச்சயமாக இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவேன். රට ගැන ආදරයක් තියෙන හැම කෙනෙක්ම කොළඹට එන්න ඕන මේ රජයට විරුද්ධව. வடக்கில் உள்ள யுத்த நினைவு சின்னங்களை அகற்றுமாறு அங்குள்ள பொதுமக்கள் யாரும் கோரவில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். අපි හොයලා බලන්න ඕනේ. එහෙම කිසිම ජනපද ඇදීමට කිසිම ආණ්ඩුවේ අවශ්‍යතාවයකුත් නැහැ. එහෙම ක්‍රියා කිරීමකුත් නැහැ. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். උතුරේ මහමැතිතුමා කියනවා එයාගාව සාක්ෂි තියෙනවා කියලා ඔය ජනපද අදනයක පිළිබඳව. එයා ඉතින් මොකද්ද සාක්ෂි තියෙනවා කියන්නේ? එයා කියන්නේ ராணுவ நினைவு சின்னங்களை அகற்றுமாறு வலியுறுத்தி வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஜனாதிபதிக்கு அண்மையில் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். இது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய அமைச்சர் இவ்வாறான தேவை வடக்கு முதலமைச்சருக்கு மாத்திரமே இருப்பதாக குறிப்பிட்டார்.
அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் வடக்கிற்கு செல்லும் போது அவர்களை சந்திக்கின்ற பொதுமக்கள் தங்களுக்கு இருக்கின்ற பல்வேறு அடிப்படை தேவைகள் குறித்த விடயங்களையே கோருகின்றனர். 30 வருடங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வாறான விடயங்கள் பாரிய அளவான பிரச்சினைகளாக இருக்கின்றன. 3 வேளை நிம்மதியாக உணவு கிடைக்காத அளவுக்கு சிரமத்தில் பல மக்கள் வாழ்கின்றனர். அவர்களுக்கு இருக்கின்ற காணி பிரச்சினை, காணாமல் போனோரின் பிரச்சினைகள் போன்ற பல விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டியிருக்கின்றன என்று அமைச்சர் ராஜித தெரிவித்துள்ளார். පළාත් සභාවට විශාල මුදල් වෙන් කළ දුන්නා. ඒ පළාත් සභාවට වෙන් කරු මුදලවත් වියදම් කරන්න. ඉතාමත්ම අකාර්යක්ෂමයි. අකාර්යක්ෂමතාවය වහගන්න හැම එක්කෙනාම ඉදිරිපත් වෙන්නේ මොකද්ද? ජාතිවාදී, ආගම්වාදී. ඒකෙන් තමයි මේ ඔක්කොම අකාර්ය. මේ රටේ කරෙත් ඒකයි. ஜப்பானிய வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் கசியுகி நகானே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கை வந்துள்ள ஜப்பானிய வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் அலரி மாளிகையில் வைத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையிலான பல முக்கிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இதேவேளை அவரது விஜயம் கடற்படைக்கு உதவி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இன்று மாலை ஜப்பானிய அரசாங்கத்தினால் 2 ரோந்து படகுகள் கொழும்பு துறைமுகத்தில் வைத்து உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 3 மாதங்களுக்குள் தேர்தலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிட்டியுள்ளதாக சிவில் விமான சேவைகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். කවුරුත් කල්පනා කරා මේ වාර්තාවේ අඩුපාඩු තියෙනවා කියලා. පරාජය වුණා කියන ඒකාබද්ධ විපක්ෂයත් මේක පරාජය කරන්න දුන්නත් ඒගොල්ලෝ සතුටු වෙන්න එපා. கொழும்பில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் அனைவரும் யோசித்தார்கள். எல்லை நிர்ணய அறிக்கையில் குறைகள் இருப்பதாக. தோற்று போனோம் என்று சொல்கின்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியும் இதற்கு எதிராக வாக்களித்தார்கள். அவர்களும் சந்தோஷமடைய வேண்டும் தானே. அவர்கள் வாக்களித்த பக்கத்துக்குத்தான் நாங்களும் வாக்களித்திருக்கின்றோம். அவர்கள் வாக்கு கொடுத்தது சரி என்றால் நாங்களும் வாக்களித்தது சரிதானே. முக்கியமாக ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியாமை, எல்லை நிர்ணய அறிக்கையில் இருந்த குறைபாடுகள், வெவ்வேறு கட்சிகள் அதனை சுட்டிக்காட்டியதன் காரணத்தால் தான் அது நிராகரிக்கப்பட்டது. இப்பொழுது எங்களுக்கு மிக விரைவாக, அதாவது 2 அல்லது 3 மாதங்களுக்குள் தேர்தலுக்குள் செல்ல முடியும். හදල ජනාධිපතිතුමාට ඉදිරිපත් කරායින් පස්සේ ජනාධිපතිතුමා ඒ වාර්තාව ගැසට් කරොත් එදා ඉඳන් මැතිවරණය පවත්වන්න පුළුවන්. ආය මැතිවරණය කල් දාන්න කිසිම කෙනෙකුට පුළුවන්කමක් නැහැ. පාර්ලිමේන්තුවේ ඡන්දගත් අවස්ථාවේදී සීමා නිර්ණය වාර්තාවේ இதேவேளை இந்த விவகாரம் குறித்து துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அலுவல்கள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் எல்லை நிர்ணய அறிக்கை பற்றி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதை சில பத்திரிகைகள், அனைத்து பத்திரிகைக்கும் அல்ல, சகலரையும் பிழை என்று சொல்லுவதும் அல்ல, அதிலே ஜனாதிபதிக்கு பிரதமர் நல்ல பாடம் ஒன்றை கற்பித்துள்ளார், ஜனாதிபதியை தோற்கடித்து விட்டார் என்று தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டது. நாங்கள் ஒரு கட்சி என்ற ரீதியில் தான் தீர்மானம் எடுத்தோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ரீதியில் தான் நாம் தீர்மானங்களை மேற்கொண்டோம். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் என்ற ரீதியில் ஃபைசர் முஸ்தபா அமைச்சருக்கு இதில் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. எல்லை நிர்ணய அறிக்கைக்கு அவர் சுயேட்சையான ஒரு குழுவை நியமித்து இந்த அறிக்கையை முன்வைக்குமாறு உத்தரவிட்டார். எனவே கட்சி எடுத்த தீர்மானத்திற்கு அமையத்தான் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவும் இதற்கு எதிராக வாக்களித்தார். වගකීමක් පැවරුවා මේ සීමා නිර්ණය වාර්තාව සකස් කරන්න කියලා. ඉතින් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ගත්ත තීරණයක් අනුව තමයි ෆයිසර් මුස්තෆා ඇමතුමා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක් හැටියට ඇමතිවරයෙක් හැටියට ස්ථාවරයේ ඉඳලා ඡන්දේ ප්‍රකාශ சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பொதுபல சேனா செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரரின் மேன்முறையீட்டு வழக்கு பிற்போடப்பட்டுள்ளது. அது தொடர்பிலான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பிற்போடப்பட்டுள்ளது. ஹோமாகம நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்து கொண்ட குற்றச்சாட்டில் அவருக்கு 6 வருட வேலையுடன் கூடிய கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேன்முறையீடு செய்ய முதற்கட்டமாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த பொழுதே அந்த வழக்கு பிற்போடப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த வழக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி பீர்த்தி பத்மத் தலைமையில் நடைபெறவுள்ளது. அவ்வாறு அவருக்கு உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டால் அவரும் பிணையில் விடுவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் உள்ள 8 மாவட்டங்களின் மீனவர்களுக்கு இலவசமாக மீன்பிடி உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டதாக அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார்.
மீள்குடியேற்ற அமைச்சின் ஊடக சந்திப்பு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கடந்த 3 ஆண்டுகளில் தமது அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் அவர் இவ்வாறு விளக்கம் அளித்தார். சரி, எனக்கு மனோ கணேசன் அமைச்சோடையும் பிரச்சனை இல்லை, மனோ கணேசன் அமைச்சோட எந்த உடனும் பிரச்சனை இல்லை. அது வீட்டு திட்டம் எனக்கு தெரியாது, அது பிரதமரோட கேட்கணும். ஏனென்றால் என்னுடைய அமைச்சின் மூலமாக வர வீடு திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பிரதமருக்கு ஒரு வீட்டு திட்டம் இருந்து அவருக்கு செய்கிற அது பிரதமருடைய வீட்டு திட்டம். இதில் இருந்து 2 விஷயம் இருந்தது. ஒன்று, மனோ கணேசனுடைய தீர்ப்பின்படி ஒரு வீட்டு திட்டம் இருந்தது ரீகன்சிலியேஷன் மினிஸ்ட்ரியால். அதுக்கு 50,000 வீடு செய்து அந்த திட்டத்தை அது நிவர்த்தி பண்ணியாச்சு. ஏனென்றால் அதில் 3 மில்லியன் 2.5 மில்லியன் பணத்துக்கு வீடுகளை கட்ட முன் வந்திருந்தார்கள். அதுக்கு கணம் இருக்கவில்லை. அதற்கு பிறகு பிரதமர் 25,000 வீடுகள் கட்டுறார் என்று ஒரு பிரசாரம் செய்தார்கள். அதற்கும் பணம் ஒதுக்குறதுக்கு இன்று ஒரு பணம் இன்னும் ஒதுக்கவில்லை. அடுத்த பட்ஜெட்டிலே அந்த பணம் ஒதுக்குவதற்கு அவர் பிரதமர் முன்வருகிறார் என்று கூறியிருக்கிறார். அந்த 25,000 வீடு வந்தால் அது பிரதமர் செய்ய வேண்டிய கடமை, அது என்னுடைய கடமை இல்லை. என்னுடைய அமைச்சின் மூலமாக நான் கட்ட வேண்டிய வீடுகளை என்னுடைய பிரகாரம் நான் செய்து கொண்டு வருகிறேன். இலங்கை இராணுவத்தின் பிரிகேடியர் பதவி நிலையில் உள்ள 5 பேருக்கும் லெப்டினன்ட் கேர்னர் பதவி நிலையில் உள்ள 25 பேருக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஆலோசனைப்படி இந்த பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் சுமித் அத்தபத்து தெரிவித்துள்ளார். அதன்படி பிரிகேடியர் பதவியில் உள்ள 5 மேஜர் ஜெனரல் தரத்திற்கும் லெப்டினன்ட் கேர்னல் 25 பேர் பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். மேஜர் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்ட 5 பேரில் 4 பேர் செயற்பாட்டின் போது அங்கவீன நிலை ஏற்பட்டோரும் உள்ளடங்குவதாக இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் சுமித் அத்தபத்து மேலும் தெரிவித்துள்ளார். புதிய நியமனங்களை பெற்ற பட்டதாரிகள் எதிர்வரும் 2 தினங்களில் சேவைக்கு சமூகம் அளிக்காவிடின் அவர்களின் நியமனங்கள் ரத்து செய்யப்படும் என தேசிய கொள்கை மற்றும் பொருளாதார விவகாரங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த தினத்தில் அரசு சேவைக்கு நியமனம் பெற்ற 4100 பேரில் 1000க்கும் அதிகமானோர் இதுவரை சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை என அதன் மேலதிக செயலாளர் அசங்க தயாரத்ன எமது செய்திச் சேவைக்கு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கடந்த தினங்களில் தமக்கான நியமனங்களை உடனடியாக வழங்குமாறு கோரி பட்டதாரிகள் சங்கங்கள் பல ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இடைவேளையை தொடர்ந்து செய்திகளை எதிர்பாருங்கள். நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகள் தொடர்கின்றன. சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம் நாளைய தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு நேற்றைய தினம் காலிமுகத்திடலில் பேரணியொன்று இடம்பெற்றது. இலங்கையில் இதுவரை 60,000 பேர் காணாமலாக்கப்பட்டுள்ளனர் என்றும் இன்றைய நூற்றாண்டில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இம்முறை சர்வதேச மன்னிப்பு சபை உள்ளிட்ட மனித உரிமைசார் அமைப்புகள் இணைந்து பேரணியொன்றை முன்னெடுத்துள்ளன. நேற்று கொழும்பில் ஆரம்பமான இந்த வாகன பேரணி நாளை வடக்கிற்கு சென்றடைய உள்ளது. காலி முகத்திடலுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் இன்று காலை காலி முகத்திடலில் பதற்ற நிலைமை ஏற்பட்டது. இன்று காலை 11:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தனியார் நிறுவனம் ஒன்றில் நூடுல்ஸ் விற்பனை செய்யும் லொரியொன்றே இவ்வாறு தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை இனங்காணப்படவில்லை என்பதோடு தீயணைப்பு படையினர் அவ்விடத்திற்கு வரும்போது குறித்த லொரி முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் புகையிரத நிலையத்தில் 4.2 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சுற்றுலா வசதிகள் மையம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. மத்திய மாகாண சுற்றுலா அமைச்சின் எண்ணக்கருவுக்கு அமைய மலைநாட்டு சுற்றுலா நவோதயம் என்ற துணைப்பொருளில் ஹட்டன் புகையிரத நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுற்றுலா வசதிகள் மையம் இன்று காலை 9 மணியளவில் மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்கவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. மலைநாட்டு பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையினை அதிகரிக்கும் நோக்கிலும்
புகையிரதங்களில் வரும் வெளிநாட்டு பயணிகளுடைய வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலும் இந்த சுற்றுலா வசதிகள் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றுலா வசதிகள் மைய திறப்பு விழாவின் போது வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் இருவர் கலந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்வுக்கு ஹெட்டன் புகையிரத நிலையத்தின் அதிகாரிகள், ஹெட்டன், அம்பகமுவ, நோர்வுட், கொட்டகலை ஆகிய நகர மற்றும் பிரதேச சபைகளின் தலைவர்கள், மத்திய மாகாண சபை உறுப்பினர் பொன்னையா உட்பட அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்காக மத்திய சுற்றுலா அமைச்சர் 4.2 மில்லியன் ரூபாய் செலவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கலஹா வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற பதற்ற நிலை தொடர்பில் நியாயமான விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன சுகாதார சேவை பணிப்பாளருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகளை நடத்துமாறு சுகாதார சேவை பணிப்பாளர்களுக்கு அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஆலோசனை வழங்கியுள்ளார். ඇමතුමා ගලහ රෝහලේ ඇති වුණ ප්‍රශ්නය සම්බන්ධයෙන් සෞඛ්‍ය අමාත්‍යාංශ පැත්තෙන් මොන හරි පරීක්ෂණයක් යනවද කිසිමක් කරලා තියෙනවා. පැහැදිලිවම පරීක්ෂණයක් කරනවා. ඒ වෙලාවෙම මම නියෝග කරා. ඒ වෙලාවෙම විශේෂ කාර්ය බලකායට කතා කරලා කිව්වා සාමය ලෑස්ති කරලා දෙන්න. ඒ කාර්ය මණ්ඩලය සහ වෛද්‍යවරුන්ගේ ආරක්ෂාව මේව කරලා දෙන්න. නමුත් දැඩි ක්‍රියාමාර්ගයක් ගන්නවා. හැබැයි මේක තියෙන පළාත් සභාව යටතේ ඉඳ පළාත් සභාවත් එක්ක කතා කරලා டெல்டொட்டை தோட்ட பகுதியைச் சேர்ந்த 3 வயதுடைய சங்கர் சவி என்ற குழந்தையை சுகவீனம் காரணமாக பெற்றோர் நேற்றைய தினம் கலஹா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சுகவீனமுற்றிருந்த குழந்தையை சுமார் 2 மணித்தியாலங்களாக வைத்தியர்கள் கவனிக்கவில்லை என தெரிவித்து பெற்றோர் பேராதனை வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் குழந்தை உயிரிழந்து விட்டதாக பேராதனை வைத்தியசாலையின் வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனை அடுத்து இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் வைத்தியசாலை வளாகத்துக்குள் பிரவேசித்து வைத்தியசாலையின் பொருட்கள் மற்றும் ஜன்னல்களை சேதப்படுத்தியதோடு வைத்தியர்களின் வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கலஹா வைத்தியசாலையில் பணியாற்றும் 3 வைத்தியர்களை பதவி நீக்குமாறு வலியுறுத்தி பிரதேச மக்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் அங்கு ஏற்பட்ட பதட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நோக்கில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். குறித்த வைத்தியசாலையின் வைத்தியருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமையினால் வைத்தியருக்கு போலீஸ் உடையை அணிவித்து போலீசாரின் உதவியோடு பாதுகாப்பாக அந்த பகுதியில் இருந்து போலீஸ் வாகனத்தின் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மேலும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட மக்களை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகத்தையும் மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் இன்று வைத்தியர்கள் மற்றும் மருத்துவத்தாதிகள் வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்காமையினால் வைத்தியசாலையின் செயற்பாடுகள் முடங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நானோயா டெஸ்ட் போர்ட் பகுதியில் உள்ள வீடுடன் கூடிய சில்லறை கடையொன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து தொடர்பில் நானோயா போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த தீ விபத்து இன்று அதிகாலை 2 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. நானுகோயா போலீசார், நூரலியா மாநகர சபை தீயணைப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளனர். சுமார் 3 மணி நேரங்களுக்கு பிறகு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் குறித்த கடையின் உரிமையாளர் மற்றும் அவரின் உறவினர்கள் கடையில் இல்லாத போதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ விபத்தினால் அப்பகுதிகளுக்கான மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருந்தது. இந்த தீ விபத்தினால் ஏற்பட்ட சேத விபரங்கள் இதுவரை கணிக்கப்படவில்லை. தீ ஏற்பட்டமைக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் நானோயா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தீ அனர்த்தம் ஏற்பட்டமைக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய குறித்த கடையில் எறிந்த மாதிரிகளை ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக நானோயா போலீசார் தெரிவித்துள்ளனர். தபால் திணைக்களத்தின் ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு அதிகாரிகள் வழங்குகின்ற தீர்வு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தபால் தொலைத்தொடர்பு உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. தபால் திணைக்களத்தை கட்டுப்பாட்டு சபையால் நிர்வகிக்கின்ற அரச நிறுவனமாக மாற்றுவதற்கு அதிகாரிகள் செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக அந்த சங்கத்தின் பிரதான செயலாளர் HK காரியவசம் கூறினார். அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள நேரிடும் என்று அச்சங்கத்தின் பிரதான செயலாளர் HK காரியவசம் கூறினார்.
சீனாவிலிருந்து ஒரு தொகை மாணிக்க கற்களை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு எடுத்து வந்த சீன நாட்டவர்கள் 3 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 39 மற்றும் 27 வயதுடைய பெண்கள் இருவரும் 37 வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று மாலை சீனாவின் கும்மிங் நகரிலிருந்து சைனா ஈஸ்டர்ன் விமான சேவைக்கு சொந்தமான MU-713 என்ற விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்களிடமிருந்து 46,81,445 ரூபாய் பெறுமதியான 6 கிலோ 448 கிராம் மாணிக்க கற்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவற்றுள் சிவப்பு மாணிக்கங்கள் இருந்தவை விசேட விடயம் என சுங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தவிர அவற்றுள் ரூபி, நீல மாணிக்கம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மாணிக்க கற்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த மே மாதம் கொழும்பு 14D மெல்மாவத்தை மக்களின் பாதை பிரச்சினை சம்பந்தமாக நாம் வழங்கிய செய்தியினூடாக அம்மக்களுக்கு அவ்வீதி புனரமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தலைநகரில் மக்கள் அதிகமாக செறிந்து வாழும் பகுதியான கிராண்ட் பாஸ் டி மெல்வத்தை பகுதியில் காணப்படும் இந்த பாரிய கழிவுநீர் ஆறு பாதுகாப்பான பாதையையோ அல்லது பாதுகாப்பான வேலியையோ கொண்டிருக்கவில்லை. இந்த ஆறு பற்றி இத்தனை பிரச்சினைகள் இருக்க அப்பகுதியில் உள்ள பாதைகளும் குன்றும் குழியுமாக காணப்பட்டது. அப்பாதையை புனரமைத்து தருமாறு மக்கள் தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுத்தும் பாதை புனரமைக்கப்படாமையினால் கடந்த மே மாதம் இந்த விடயத்தை எம் செய்தியின் மூலம் நாம் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வந்தோம். போன வாரத்துக்குள்ள ஒரு 2 மாடு போல இதில் மேங்கினைக்கு ஓரத்தில் நின்று அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. இப்படி ஒரு விபத்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதை ஒரு வேலியமாய் எங்களுக்கு ஒரு அமைச்சு ஒரு பாதுகாப்பான முறையில் இதை எங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் யூடிவி சார்பாக இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாம் சம்பந்தப்பட்டவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்ததன் அனுகூலமாக மக்களின் மாபெரும் பிரச்சினையாக இருந்த டி மெல்மாவத்தை பாதை புனரமைக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக தங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளும் காட்சியே இது. மக்களின் பிரச்சினைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் மூலமே இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் யூடிவிக்கு அப்பகுதி மக்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். இந்த பிரச்சனையை எங்களோட இந்த சின்ன ஒரு கிராமத்தில் பிரச்சனையை முழு ஸ்ரீலங்கா மக்களுக்கும் வெளிச்சம் காட்டிய யூடிவிக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். யூடிவி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பாதை புனர்நிர்மாணம் செய்வதற்காக கவலையோடு யூடிவி வந்து முழு மக்களுக்கும் நாட்டுக்கும் எங்களுடைய பிரதமர் அவர்களுக்கும் இது அமைச்சர்மார்களுக்கும் வெளியாக்கிற காரணத்தினால் இது புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. இங்கே வந்து கொஞ்சம் மிச்சம் சவுதியாக இதாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் யூடிவியால் எடுத்து இப்போ நல்ல மாதிரி செஞ்சுக்கிறாங்க ரோட்டெல்லாம். இப்போ எங்களுக்கு அந்த ஆற்றுக்கிட்ட பிள்ளைகளெல்லாம் போய்த்து விழுவுது. ஐசுட்டி அதுக்கு தாப்பை ஒன்று போட்டு ஆற்றுக்கிட்ட தரணும். இதேவேளை இப்பாதையை புனரமைக்க வழிவகைகளை செய்து கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், மாநகர சபை உறுப்பினர் நௌஷாத், மேல் மாகாண சபை உறுப்பினர் ஃபாயிஸ் மற்றும் எமது பிராந்திய செய்தியாளர் ஜாவித் ஆகியோருக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர். இதேவேளை பாதையின் இரு பகுதிகளிலும் பாதுகாப்பு வேலிகள் இடப்பட வேண்டியுள்ளது. இதனையும் சம்பந்தப்பட்டவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பாதுகாப்பு வேலிகள் இல்லாத நிலைமைகளால் அம்மக்கள் இரவு வேளைகளில் ஆற்றிற்குள் விழ வேண்டிய துர்ப்பாக்கிய சம்பவங்களும் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். අපිට මේ තියෙන මේ කුණුකොඩවල් ලස් කරලා මේ අනිත් ටිකත් මේ ගඟ අයිනට තාප්පයක් දාලා ගඟ සුද්ධ කරලා ඒ වැඩ ටික අපි කරලා දෙන්න කියලා කියනවා. මේ ආදරෙන් එච්චර අපිට කියන්න තියෙන්නේ මේ ඔක්කොම සුද්ධ කරලා දෙන්න. எடெக்ஸ் மெட்டி எக்ஸ்போ 2018 இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தோற்றுவிக்க உள்ளது. தொடர்ச்சியாக 6வது வருடமாகவும் எடெக்ஸ் மிட்இய எக்ஸ்போ 2018 கண்காட்சி இம்முறை செப்டம்பர் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் இடம்பெறவுள்ளது. இதற்கு வருகை தரும் மாணவர்கள் இளைஞர்களுக்கு பல்வேறு தொழில் வாய்ப்புகள், கல்வி வாய்ப்புகள், புலமை பரிசில் சலுகைகள் மற்றும் பல்வேறுபட்ட துறைகளுக்கான தகுதிகாண் தெரிவுகள் மற்றும் அனுமதிகள் பெறுவது தொடர்பில் போதிய விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. இளைஞர்கள் தமது திறமை மற்றும் தகைமைகளுக்கு ஏற்ப வலையமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான
வாய்ப்பினை இந்த தொழிற்சந்தை ஏற்படுத்தி கொடுக்கவுள்ளது. முற்றிலும் இலவசமான இந்நிகழ்வில் உலகெங்கிலும் இருந்து வருகை தரும் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிலையங்கள் என்பனவற்றின் 150க்கும் மேற்பட்ட கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்படவுள்ளன. இடைவேளையை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை. இனி இன்றைய நாள் விரிவான செய்திகளில் வெளிநாட்டுச் செய்திகள். ஈராக்கில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் சுமார் 11 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். ஈராக் நாட்டின் தலைநகரான பக்தாதிலிருந்து சுமார் 340 கிலோமீட்டர் தூரம் மேற்கில் சிரியா நாட்டின் எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ள அன்பர் மாகாணம் அமைந்துள்ளது. இந்த மாகாணத்தில் அமைந்துள்ள அல்கைம் நகரின் நுழைவாயிலில் வேகமாக வந்த ஒரு கார் இராணுவத்தினரின் சோதனைச் சாவடியின் மீது மோதி பயங்கரமாக வெடித்து சிதறியது. இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 5 வீரர்கள் உட்பட 11 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 15க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் அருகாமையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் இந்த தாக்குதலில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். Maybe the biggest sporting event in the world, and soccer's come such a long way. Soccer is a சமூக ஊடகங்கள் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வதாக ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார். அதன்படி கூகுள், ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய 3 ஊடகங்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் கடந்த காலங்களில் ட்ரம்ப் குறித்து வெளியிட்டிருந்த செய்திகள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி மாளிகை அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் அதன் பிரகாரமே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தொடர்பான விளையாட்டுச் செய்தி. எஸ்எல்சி T20 லீக் தொடரின் 9வது போட்டியில் காலி அணி 38 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. எஸ்எல்சி T20 லீக் தொடரின் 9வது போட்டி இன்று பிற்பகல் காலி தம்புல் அணிகளுக்கு இடையில் நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற காலி அணி முதலில் துருப்பெடுத்தாடியது. அதன்படி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 163 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. அணி சார்பாக குசல் மெண்டிஸ் 58 ஓட்டங்களையும் ஆஞ்சலோ பெரேரா 34 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் தம்புல் அணி சார்பாக அமிலா போன்சோ 4 ஓவர்கள் பந்து வீசி 22 ஓட்டங்களை மாத்திரமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். Sponsored by